இந்த சாதம் சுத்தி போடுறதுல எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அந்த சாதம் பசங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே கடைசி வாதத்தை அந்த குழந்தைய சுத்தி போட்டுருவாங்க. அந்த சாப்பிட்ற நாய் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போகும். கோமியம், ஜவ்வாது, மஞ்சள், கல்லுப்பு, 2 டிராப் லெமன் நல்லா கலந்து கடைசி தண்ணி வீட தொடங்க. பசங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. சண்டை இருந்துகிட்டே இருக்கு. குளிக்கிற தண்ணியில 2 கல்லுப்பு. நிறைய தாந்திரிகவாதி சக்சஸ் ஆகுறது. என்னோட கிளைண்ட்ஸ்லேயே ஏழ்மையிலிருந்து நல்ல ஒரு ஹை லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஐஸ்வர்ய தீபம். இறைவனுடைய முகமே மறைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த படங்கள் வைக்கக்கூடாது. அது நெகட்டிவ் எனர்ஜி தரும். நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கிறதுக்கு என்ன மேம் பண்ணணும்? கண்டிப்பா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அமாவாசை ஆச்சுன்னா வெண்பூசணிக்காவை சுத்தி போடுறது, தேங்காய் உடைக்கிறது. அதே போல குழந்தைக்கு அப்பப்போ சாதத்தை சுத்தி போடுறது. இந்த சாதம் சுத்தி போடுறதுல எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா? அந்த பசங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே கடைசி வாதத்தை அந்த குழந்தைய சுத்தி போட்டுருவாங்க. அந்த சாப்பிட்ற நாய் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போகும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கர்மா அந்த நாய் சாப்பிட்டு போய் செத்து போயிடும். அதுதான் அந்த ஜீவன்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் எனர்ஜி ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடு துடைக்கிறதுல தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு தண்ணி துடைக்கிறீங்க, 2வது தண்ணி துடைக்கிறீங்க, 3வது தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கோமியம். இப்போல்லாம் கோமியம் பேக்கெட்லேயே வந்துருச்சு, பாட்டில்லையும் வந்துருச்சு. கோமியம், ஜவ்வாது, மஞ்சள், கல்லுப்பு, 2 டிராப் லெமன் நல்லா கலந்து கடைசி தண்ணி வீடை தொடங்க. எப்போ வீட்டிலே ஒருத்தர் செய்வனையே வச்சிருந்தாலும் இது ஆக்டிவ் இல்லாமல் பண்ணிடும். ஃபஸ்ட்டு விஷயம் நெகட்டிவ் மொத்தமாக ரிலீவ் பண்ணி கொடுத்துரும். பசங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. சண்டை இருந்துகிட்டே இருக்கு. குளிக்கிற தண்ணியில 2 கல்லுப்பு. ஒரு 11 டேஸ் குடிங்க. 3வது நாள்ல இருந்து நம்ம உடம்பு நம்ம ஆரோவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 2வது விஷயம், ஒரு சிலருக்கு பயம் இருக்கும். உடம்புக்குள்ள ஏதோ செய்வன மருந்து கொடுத்துட்டாங்க, நான் நெகட்டிவ் ஆயிட்டேன், நிறைய பிரச்சனைகள். ஒன்றும் இல்லை, ஒயிட் பம்கின் ஜூஸ் 5 ml வெறும் வயிற்றுல 3 நாள். என்ன நெகட்டிவ்னஸ் இருந்தாலும் வெளியில, இடு மருந்தே சாப்பிட்டு இருந்தாலும் வெளியில எடுத்துரும். நிம்மதியான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்பீச்சு. 2வது விஷயம் பார்வை. எப்படி பார்த்துட்டு போறான் பாரு, ஐயோ திருஷ்டி வந்துருச்சோ. அந்த பார்வையுடைய திருஷ்டியை என்ன செஞ்சாலும் அழிக்க முடியாது. அதை ஒரே விஷயம் இந்த வெண்பூசணிக்காவால் மட்டும்தான் அழிக்க முடியும். அதனால தான் வெண்பூசணிக்காவில் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு காசை போட்டு மூடி வச்சு சுற்றுவாங்க. ஒருத்தரோட உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரி, எந்த நெகட்டிவ்னஸ் இருந்தாலும் சரி, அந்த பூசணிக்காய் வச்சு இப்படி சுத்தும் போது நம்மளோட சக்ராஸோட ஆக்டிவேஷன் எங்க பிளாக் ஆயிருக்கு, எங்க நின்று இருக்கு, சுவாதிசனம் நின்றுச்சுன்னா ஒரு இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேச முடியாம போகுது, அடங்கி போயிட்டு இருக்கேன், நிறைய இடத்துல நாலேஜ் எனக்கு இருந்தும் ஆக்டிவ் பண்ண முடியல, அந்த இது இப்படி சுத்தி இறக்கும் போது நம்மளோட 7 சக்ராஸை சீராக்கி கொடுத்துரும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி எடுத்து கொடுத்துரும். நம்மளோட மூதாதையர்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டா நம்மளுக்கு சக்சஸை கொடு. வாசல்ல விளக்கேற்றுறது, வாசல்ல விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயில ஒரு டிராப் பன்னீர் எசன்ஸோ இல்லைன்னா ஒரு சந்தன எசன்ஸோ போடும்போது அப்சர்வர்ஸ் ஏஞ்சல்ஸ் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இப்பதான் ட்ரெண்டா இருக்கு வாசல்ல தண்ணி அப்பெல்லாம் பெரிய அண்டா வச்சு தண்ணி ஊற்றி பூக்களை போட்டு உள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு எலுமிச்சம்ல ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. வர அப்சர்வர்ஸ்ல தன அப்சர்வர்ஸா வரட்டும் அப்படின்னு வர வைக்கிறது. ஸோ எங்கள் இடத்துலலாம் அந்த இப்போ ஐஸ்வர்ய தீபம் நிறைய தாந்திரிகவாதி சக்சஸ் ஆகுறது. என்னோட கிளைண்ட்ஸ்லேயே ஏழ்மையிலிருந்து நல்ல ஒரு ஹை லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஐஸ்வர்ய தீபம். ஒன்றுமே இல்லை, நல்ல ஒரு கண்ணாடி பவுலில் இல்லைன்னா மண் பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சு அதுக்குள்ளே ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த சந்தனாதி தைலம், கிராம்பு எண்ணெய், இந்த எசன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு ஒரு தீபம், நெய் தீபம். இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயை ஊற்றிட்டு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்ல வாசனையான பூக்களை போட்டுட்டு ஒரு வெத்தலையை மிதக்க விட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க. எங்கே இருந்தாலும் லக்ஷ்மியை இழுத்து கூட்டிகிட்டு வீட்டில் உட்கார வைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நெகட்டிவ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு இடத்துல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா தெய்வ சக்தி உள்ளே வராது. அப்போ இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஆஃப் பண்ணி கொடுத்து தெய்வம் உள்ள வந்துருச்சு, ஏஞ்சல்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது இங்க உயிரோடு இருக்கும் போது
இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். அந்த காலத்துலலாம் வந்து அந்த காலம் இல்ல, இப்ப வரைக்குமும் இருக்கு. ஒரு சில மிருகத்தோட விஷயங்கள நான் இப்படி வரேன், உங்க வீட்ல இப்படி போட்டு போறேன்னா, அதோட உங்களுக்கு டவுன் ஆயிருவீங்க. ஓ! எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்ல, எந்த விஷயமும் சொல்ல தேவையில்ல. ஆனா என்ன வச்சாங்க நம்ம மூதாதையர், பொங்கல் வந்துருச்சா வீட்ட கிளீன் பண்ணி பெயிண்ட் அடி, சுண்ணாம்பு பூசு. அப்ப கிளீன் பண்ணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணும்போது என்ன நெகட்டிவ் இருந்தாலும் வெளியில போயிடும். பழைய பீட மாசம்னுவாங்க மார்கழி மாசம். பீடைய ஒழிக்கிற மாசம். மார்கழி மாசம் வந்துச்சா வீட்டை ஏறக்கட்டி கிளீன் பண்ணுங்க. இத கிளீன் பண்ணாம இருக்கக்கூடிய இடத்துல நான் சொன்ன பொருளை ஒரு காக்காவே எடுத்துட்டு வந்து போட்டாலும் வளர்ச்சி இருக்காது. ம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நிறைய மிருகத்தோடைய விஷயங்களை எடுத்துட்டு வந்து இப்படி போடும்போது, இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது, அதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். போகாது. அப்ப நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீனிங் அது கண்டிப்பா இருக்கணும். அமாவாசைன்னா இந்த பூசணிக்காவை சுத்தி உடைக்கணும். மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம சுத்தி ஓரமா உடைக்கணும். தேங்காய் உடைக்கணும். தேங்காய் வந்து சனியோட கிரகம். சனினா தடை. தொழில் உங்களுக்கு வளர்ச்சி ஆகணும்னா அந்த இடத்துல தேங்காய் உடைச்சாதான் வெற்றி கிடைக்கும். அந்த விஷயங்கள் பண்றது. அடிக்கடி குளிக்கிற தண்ணியில கல் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு குடிக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்பெல்லாம் முடியுதோ இந்த நாத்தங்காய் தோல் இருக்கு பாருங்க. அதை எடுத்து சுடு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சி கழுவுங்க. முகத்துல பொலிவை ஏற்படுத்தி கொடுக்கும். லட்சுமி கடாட்சம். ஏங்க என்ன மூஞ்சி இது ஒரு லட்சணமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க, இந்த நாத்தங்கா அப்படிங்கிறது உச்சக்கட்ட புளிப்பு வந்து மகாலட்சுமியோட சுவை. ஹைப்பர் புளிப்பு. அதனாலதான் அவங்க மார்வாடிஸ் இன்ன வரைக்கும் லஸ்ஸி இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த லஸ்ஸி தனத்தை ஈர்த்து கொடுக்கும். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அப்படின்னா லஸ்ஸி குடிங்க ஒரு கிளாஸ். அதுக்குன்னு அதை குடிச்சு சுகரை ஏத்திட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. அந்த பொருளை ஏத்துக்க 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 அந்த லட்சுமி கடாட்சம் வர ஆரம்பிக்கும். ம். உடம்புலையும் வீட்லயும் நெகட்டிவ்னஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே மேம். நீங்க நெறைய விஷயம் சொன்னீங்க. ஆனா இதுல இந்த ஒரு விஷயம் கேட்கிறேன். வீட்ல முன்னாடி வந்து இந்த கருப்பு கயிறு, லெமன் அதெல்லாம் கட்டி வைக்கிற பார்த்துருக்கோம். சில பேர் வந்து இந்த கண்ணீர் பட்டுச்சுன்னா, கால்ல கருப்பு கயிறு கட்டுறத பார்ப்போம். ஸோ இதுக்கும் இந்த கருப்பு கயிறுக்கும் என்ன மேம் சம்மந்தம்? கண்டிப்பா. கருப்பு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டைய கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ம். எலுமிச்சம்பழத்தை தொங்க விட மாட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வாசல்ல வச்சிருவாங்க. அது பலி கொடுத்தது. அரவானோட கதைக்கு வந்த மாதிரி. இது வந்து கட்டை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு கட்டை. இந்த வெள்ளருக்கு கட்டையோட தன்மை என்னன்னா, நல்லதையும் உள்ள வர வைக்காது, கெட்டதையும் உள்ள வர வைக்கக்கூடாது. உங்க மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரும். என்ன செய்யலாம்? கஷ்டத்துல இருந்து ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ம். அதனாலதான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை மாத்தணும். ஒரு சில வீட்டுல வருஷக்கணக்கா வச்சிருப்பாங்க. அதோட ஆக்டிவேஷனே இல்லாம போயிருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது அந்த வெள்ளை இருக்கு கட்டை. அதனாலதான் வீட்டுல விநாயகராவது வெள்ளை இருக்குல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான். அந்த விநாயகரை நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ணி பண்ணி வைப்போம். வெள்ளை இருக்க கட்டை அப்படியேதான் இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் இல்லைனாக்கா மேக்சிமம் 9 மந்த்ஸ் ஒரு வாட்டி அதை மாத்தும் போது நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும். ம். கருப்பு கயிறு. கருப்பு கயிறு எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முன்னெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. 100 வருஷம் கூட இப்ப இருக்கான்னு தெரியல. 150 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா, தாயோட உச்சி முடிய கட் பண்ணி அதை பின்னல் போட்டு கயிறுல கட்டுவாங்க. ம். எந்த காத்து கருப்போ எந்த நெகட்டிவும் உள்ள வராது. பிள்ளைகிட்ட எதுவுமே வராது. அப்பெல்லாம் வந்து தொட்டில குழந்தைய போட்டுருப்பாங்க, கீழே அருவாவை போட்டு வச்சிருப்பாங்க. நைட் நேரத்துல வரக்கூடிய பேச்சியா எவ்வளவு வந்து பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த தாயோட முடிக்கு அவ்வளோ பவர் இருக்கும். அந்த குழந்தைய யாரும் தொட முடியாது. அதுதான் காலப்போக்கில் என்னாச்சு, கருப்பங்கிட்ட இருந்து கயிறு வாங்கி வந்து கட்டினேன், இங்க வந்து வாங்கி கட்டினேன்னு கருப்பு கயிறு வந்தது. கருப்பு கயிறு நீங்க அந்த கயிறு கட்டுறது இருக்கு, கருப்பு சிவப்புன்னு இருக்கு. உங்க குலதெய்வம் வந்து கருப்பனா கருப்பு வச்சுக்கலாம், முனீஸ்வரனா சிவப்பு வரும். ம். அவங்க வந்து கருப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கலர் இது இருக்கு. அப்ப அந்த இது வந்து அப்படி தாயோட உச்சி முடி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுதான் காலப்போக்குல கருப்பு கயிறா மாறுனது. ஓகே மேம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜிக்கு வீட்ல சில பொருட்கள மாத்தி வேணா நெகட்டிவ் போகும்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது பொருட்கள மாத்தி வைக்கலாமா மேம்? அது வந்து நம்ம ஜியோபத்திக் வாஸ்துன்னு இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த பொருளை எடுத்து நம்ம வைப்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான், இந்த பொருளால தான் நெகட்டிவ்னஸ் இருக்கா, இல்ல இந்த இடத்துனால இருக்கா, அதை எப்படி பிளாக்க எடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் வைக்கணும்ன்றத அதை பார்த்து சொல்லுவாங்க. ஓகே மேம். அது இல்ல உங்களுக்கே ஒரு விஷயம் அப்படி அதாவது சில போட்டோஸ் இருக்கும். தாத்தா காலத்து போட்டோஸ் இருக்கும். சாமி மூஞ்சே மறைஞ்சு போயிருக்கும். ஆனாலும் இது எங்க பாரம்பரியம்னு வச்சிருப்பாங்க. முகமே தெரியாத தெய்வத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கோவில்ல போய் வச்சிடலாம். கால் படாத இடத்துல போய் வச்சிடலாம். புதுப்பிச்சு வைக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ். இறைவனுடைய முகமே மறைஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த படங்கள் வைக்கக்கூடாது. அது நெகட்டிவ் எனர்ஜி தரும். ஓகே. 2வது வீட்ல ஒருத்தர் இறந்துட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? தாத்தாவோட தாத்தா, அவங்க ஒய்ஃப், அவங்க அக்கா, அவங்க தம்பி ஒரு 50 போட்டோ வச்சிருக்கோம். அதுவும் நெகட்டிவ் எனர்ஜியோட உச்சக்கட்டம்.
இப்போ ஒரு வீட்ல இப்போ ஒரு அப்பா இறந்துட்டாங்கன்னா தாத்தா போட்டோவே எடுத்து வச்சிடணும். அந்த அப்பா போட்டோ மட்டும் தான் வச்சு கும்பிடணும். தவசத்தோட முறை என்ன? தாத்தா இறந்துட்டாங்க, தவசம் குடுத்துக்கிட்டே இருப்போம். அப்பா இறந்துட்டாங்கன்னா, அப்பாக்கு மாத்திருவாங்க. தாத்தா அத நிறுத்திருவாங்க. அப்போ இத்தனை இறந்த போட்டோக்கள் வீட்ல இருந்தாலும் பிரச்சனைகள் தான் தரும். இப்ப கடைசியா யார் இறந்தாங்க? அவங்க போட்டோ மட்டும் வச்சு அமாவாசை விருந்து போடுறது சிறப்பா இருக்கும். இவ்ளோ போட்டோ வச்சிருக்கிறதும் நெகட்டிவ் தான். ஓகே மேம். ஸோ இந்த நெகட்டிவ்க்கு இந்த விஷயத்தெல்லாம் மாத்துனா வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்ட விட்டு போகுங்கிறத நெறைய விஷயங்கள் ம். சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.